ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுத்து போயிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து தைரியமா இருக்குமா, தைரியமா இருக்கு. நீங்க அந்த பூமழை உங்களுக்கு எங்க தூவுறாங்களோ இல்ல பாராட்டு எங்க இருக்குதோ அங்கெல்லாம் கார் எடுத்துன்னு ஓடுறீங்க, அங்கெல்லாம் ஃபிளைட் எடுத்துன்னு ஓடுறீங்களே. உங்க நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற துறை தானே அது. போன்ல பேசுறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? தோ இருக்கிற சிவகங்கைக்கு போவதற்கு மதுரை போய் ஏர்போர்ட் இறங்கிட்டு இல்ல நீ அங்க உடல்நிலை சரியில்லையா, எங்கன்னா ரூம் போட்டு உட்காரு, அந்த அம்மாவை கூட்டு வர சொல்லு. போன்ல பேசிட்டா போதுமா? இல்லைன்னா உண்மையாக சொல்றேன், இந்த 6 மாசத்துல நீங்க ராஜினாமா செஞ்சுட்டு வீட்டுல உட்காருங்க. ஆனா இந்த சம்பவத்தினால எந்த காவலும் நம்ப முடியல. ஒரு சாதாரணமா உள்ள போயிட்டு வெளியே வர முடியுமா? சாமானிய மனுஷன் ஒரு சாமானிய மனுஷன் எப்படி உள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியே வருவான்? என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல திமுகவினுடைய அரசுல. ஆகவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்க நேரா போய் அந்த குடும்பத்தை பாருங்க. காவல் நிலையத்துல ஆய்வுக்கு போங்க. மற்ற அமைச்சர்லாம் ஆய்வுக்கு போகலாம், நீங்க துறையை மாத்துறீங்களா, ரைடு விடுறீங்களா? ஆனா எல்லா துறையிலும் உங்களுக்கு பெட்டி வந்துருது. கரெக்டா? ஒரு சில இதுல கூட காவலர்கள் உங்களுக்கு பெட்டி அனுப்புறாங்கன்னு சொல்லி சரியா தெரியல. கண்டிப்பா அனுப்புவாங்க. அந்த ஜோடி செக்ஷன் தான் பார்னுடைய கட்டுப்பாடு இருக்குது. 24 மணி நேரமா பார் வந்து ஓடுது. அந்த பார்னுடைய கட்டிங்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்டர் வாங்குறாரு, இல்ல டிஎஸ்பி வாங்குவாங்க, எஸ்பி வாங்குவாங்க. அதுல இருந்து கண்டிப்பா சபரிசோரனுக்கு பாட்டில் இருந்து மட்டும் வந்து கட்டிங் போல. இப்படிப்பட்ட காவல்துறையின் மூலமாக கூட கட்டிங் போகுது என்று சொல்லி நினைக்கிறேன். ஆகவே முதலமைச்சர் அவர்கள் வாயை திறந்து தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய துறையை நீங்க உடனடியாக ராஜினாமா செய்யுங்க.